சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமேன். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை நோக்கி மாத்திரம் நாம் பார்க்கிறவர்களாக இருந்தால், அதாவது எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம உடனே ஒரு காரியம் வந்த உடனே மனுஷனை நோக்கி பார்க்கிறது, அல்லது நம்முடைய சுய பலத்தை சார்ந்து நம்மையே நம்ம நோக்கி பார்க்கிறது, இதையெல்லாம் தவிர்த்து நாம் எப்பொழுதுமே கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டிருப்பவர்களாக இருப்போமானால் நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன பண்ணாங்களாம்? பிரகாசம் அடைந்தார்கள். ஆமேன். கர்த்தருடைய மகிமை இப்படிப்பட்டவர்கள் மேலே உதிக்கும். கர்த்தர் என்ன செய்வார்னா அவங்களை பிரகாசிக்க பண்ணுவார். எப்பொழுதும் கர்த்தரையே நம்பி இருக்கிற பிள்ளைகள், கர்த்தரையே சார்ந்திருக்கிற பிள்ளைகள், எல்லா காரியங்களுக்கும் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன காரியங்கள்லேருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் நீங்கள் கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே நம்பி கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, அல்லது இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்க அப்படின்னா, கர்த்தர் நிச்சயமாக உங்களை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது சாதாரணமாகப்பட்டவர்களாக நம்ம என்ன செய்ய மாட்டார்? இருக்க விட மாட்டார். நம்மை உயர்த்துவார், நம்மை பிரகாசிப்பித்து காண்பிப்பார். அதாவது கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே உதிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, எழும்பி பிரகாசி அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? நம்மளை கர்த்தரை என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகாசிக்க பண்ணி நம்மளை எழும்ப பண்ணுவார், நம்மளை உயர்த்துவார், நம்முடைய சத்துருக்களுக்கு மத்தியில் நம்முடைய தலையை உயர்த்துவார். ஒரு நாளும் இப்படி கர்த்தரையே நோக்கி பார்த்துருக்கிற பிள்ளைகளுடைய முகங்களை கர்த்தரை என்ன செய்ய மாட்டார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளும் ஒருவர் முன்பதாகவும் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். அவருடைய ஜனங்களை என்ன செய்ய மாட்டார்? வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதுகிற தாவீது இப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தார். எல்லா சூழ்நிலைகளையும் தாவீது யாரை தான் நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை மாத்திரம். அவர் மெய்ப்பனாக இருந்த பொழுதும் கர்த்தரை நோக்கி தான் பார்த்தார். எதிரிகளால் அவர் சூழப்பட்டு ஓடி திரிந்த பொழுதும் அவர் கர்த்தரை நோக்கி மாத்திரம்தான் பார்த்தார். அவருக்கு அரியணை கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமும், சிங்காசனம் கொடுக்கப்பட்டு ராஜாவானதுக்கு அப்புறமும் கர்த்தர் தாவீது யாரை நோக்கி பார்த்தார்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நோக்கி மாத்திரம்தான் பார்த்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீது உயர்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் துக்கத்திலும், எல்லா காரியங்களையும் தாவீது யாரை தான் நோக்கி பார்த்தார்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்தார். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது பிரகாசிக்கப்பட்டார். தாவீதுக்காக நித்திய சிங்காசனம் கொடுக்கப்பட்டது. தாவீதின் குமாரன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவையே நாம் என்ன செய்கிறோம்? வேதத்தில் கர்த்தரை அடையாளப்படுத்தி இருக்கிறார். இயேசுவையே தாவீதின் குமாரன் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார். அப்போ தாவீதை எவ்வளோ பிரகாசிப்பித்திருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ தாவீதுடைய வாழ்க்கை நம்ம ஒரு பெரிய சாட்சி. எல்லா சூழ்நிலைகளையும், உயர்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து சார்ந்திருப்போமானால் நிச்சயம் நாம் பிரகாசிக்கப்படுவது உறுதி. இப்பொழுதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தில் தாவீதின் நகரம் என்று சொல்லி இருக்கிறது, தாவீதின் நட்சத்திரம் இருக்கிறது, தாவீதுக்கான சிங்காசனம், நித்திய சிங்காசனம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் எப்படி தாவீதுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, பூமியில் கர்த்தரை மாத்திர சார்ந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை, கர்த்தரை மாத்திர நோக்கி பார்த்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கும் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. இதே போல் நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாக மாற வேண்டுமானால் இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் மனிதர்களை நோக்கி பார்க்க மாட்டேன், அல்லது என்னையவே நோக்கி பார்த்து என்னுடைய சுயபலத்தை நான் நம்ப மாட்டேன், மற்ற காரியங்களை நோக்கி நான் பார்க்க மாட்டேன், கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து நான் பிரகாசம் அடைவேன் என்று சொல்லி ஒருபோதும் ஒருவர் முன்னாடியும் வெட்கப்பட்டு போகாத ஒரு வாழ்க்கை வாழ நாம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். தாவீதை போலவே நம்மளை உயர்த்தி நம்மை அநேகருக்கு சாட்சியாக ஏற்படுத்துவார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளின்படியே நீர் எங்களை இந்த நாளில் ஆசீர்வதித்து எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசிக்கப்பட நீர் கிருபை செய்வீராக. எங்கள் முகங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு காக்கிற தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.